ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் சூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் கட்சிகள் புதிய திசையை தீர்மானிக்க ஒன்றிணைய வேண்டும். யாழ்ப்பாண மறைமாவட்ட குருக்கள் ஒன்றியம் அழைப்பு. தூரநோக்கற்ற அரசியல் குழப்பங்களால் தமிழர்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்து போகக்கூடிய ஆபத்து அண்மித்துள்ள இவ்வேளையில் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கால அரசியலுக்கான புதிய திசைகளை தீர்மானிக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண மறைமாவட்ட குருக்கள் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பில் யாழ்ப்பாண மறைமாவட்ட குருக்கள் ஒன்றியம் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் உள்ளதாவது: நாம் ஓர் இனமாக வரலாற்று பெரும் பாய்ச்சல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய தருணத்தில் நிற்கின்றோம். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னணியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்புகளை தூண்டியிருக்கின்றன. சமகால அரசியல் கட்சிகளின் உடைவுப்போக்குகள், உட்கட்சி குழப்பங்கள், தீர்க்கமான அரசியல் தெளிவற்ற தன்மை போன்ற பல காரணிகளால் தமிழ் மக்களிடையே குழப்பங்களும் மனவேதனையும் நீடிக்கின்றன. இந்த நிலை தொடருமானால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான அளவு தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தக்க வைக்க முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. அனுர எனும் அலையை தொடர்ந்து மாற்றம் எனும் மந்திர சொல்லாக பலராலும் உச்சரிக்கப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. எனவே இந்த வரலாற்று திருப்புமுனையில் நின்று கொண்டு புதிய வியூகங்களை வகுக்க வேண்டியது எமது தார்மீக வரலாற்று கடமையாக உள்ளது. வரலாற்று சறுக்களை மீண்டும் ஒருமுறை நிகழவிடாது எமது அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கால அரசியலுக்கான புதிய திசைகளை தீர்மானிக்க வேண்டும். எம்மிடையே இருக்கும் பிளவுகள், வேற்றுமைகள், சாதி சமய பிரதேசவாதங்களை தாண்டி நகர வேண்டிய இடத்தில் வரலாறு எம்மை தற்போது நிறுத்தியுள்ளது. குறிப்பாக பாரம்பரிய அரசியல் பிரதிநிதிகள் புதிய அரசியல் போக்கள் இடம்பிட்டு நகர்ந்து அர்ப்பணிப்புள்ள நேர்மையான ஊழலற்ற இளையோர்களை உள்வாங்கி வழிநடத்துவது பெரும் மாற்றம் ஒன்றிற்கான சிறந்த முன்மொழிவாக இருக்கும். மையரோட்டு அரசியலை தாண்டி கிராம மட்ட சமூக அமைப்புகளின் கருத்துக்களை உள்வாங்கி வேட்பாளர்களை தெரிந்தெடுப்பது மிகச்சிறந்த நகர்வாக இருக்கும் என்பதுடன் பால்நிலை சமத்துவம், பெண் பிரதிநிதித்துவம் குறித்தும் இதில் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளது. செல் திசை தெரியாது தடுமாறும் அவலநிலையில் உள்ள தமிழினத்துக்கு சரியான திசைகளை காட்டுவது எமது வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து கொள்வோம். தூர நோக்கற்ற அரசியல் குழப்பங்களால் எமது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்து போகக்கூடிய ஆபத்து அண்மித்துள்ள இவ்வேளையில் ஊழலற்ற நேர்மையான அரசியல் போக்கு குறித்து தமிழ் மக்களின் அரசியல் எதிர்பார்ப்பு புதிய மாற்றத்தை வேண்டி நிற்கின்றது. நேர்மையான அரசியல் தெளிவுமிக்க ஒரு புதிய அரசியல் நகர்வை மேற்கொண்டு ஒரு தேசிய இனமாக எழுந்து நின்றால் மட்டுமே தமிழினம் தன் இருப்பின் உரிமைகளுக்கான பேரம் பேசும் சக்தியாக எழுந்து நிற்க முடியும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மக்கள் பிரதிநிதிகளின் சலுகை பற்றி மீளாய்வு. 3 பேர் கொண்ட குழு நியமிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள் ஆகியோரின் கொடுப்பனவுகள், இதர சலுகைகள் பற்றி ஆராய்வதற்கு 3 பேர் கொண்ட குழுவை அமைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சித்திரசிறி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் ஓய்வு பெற்ற அமைச்சின் செயலாளர் திசாநாயக்க, ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் ஜெயந்த புலுமுல்ல ஆகியோர் அங்கத்தவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். வருடாந்தம் பெருமளவு வரிப்பணம் மேற்படி கொடுப்பனவுகளுக்காக ஒதுக்கப்படுகின்றது. இந்த ஒதுக்கீட்டை எவ்வளவு குறைக்கலாம் என்பது பற்றி உரிய வழிவகைகள் மூலம் ஆராய்ந்து 2 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குழுவுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகள் எங்கே? தமிழர் தாயகத்தில் நேற்று பரவலாக போராட்டம். காணாமல் ஆக்கப்பட்ட தமது குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் நேற்று போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டத்துக்கு பலம் சேர்க்கும் வகையில் பொதுமக்களும் பெருமளவில் போராட்டத்தில் தம்மை இணைத்து கொண்டனர். இலங்கையில் சிறுவர்களின் நலன்களை பேணும் எத்தனையோ அமைப்புகள் உள்ளன. ஆனால் எந்த ஒரு அமைப்பும் காணாமல் ஆக்கப்பட்ட எங்களின் பிள்ளைகளுக்கான நீதியை நிலைநாட்டவில்லை. அதற்கான பொறிமுறையேனும் அவை ஏற்படுத்தி தரவில்லை.
எமக்கான நீதி கிடைக்கும் வரையில் நாம் போராடுவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய இனப்பிரச்சனையில் திருப்பங்கள் நிகழ வேண்டும், ஜனாதிபதியிடம் ஸ்ரீதரன் வலியுறுத்து. தங்களின் ஆட்சி காலத்தில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் மதிக்கப்படுவதுடன் தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கான திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டும் என்று ஜனாதிபதி அன்றவிடம் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவை இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீதரன் நேற்று நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது புதிய ஜனாதிபதிக்கு ஸ்ரீதரன் வாழ்த்து தெரிவித்ததோடு கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளார். அந்த கடிதத்திலேயே ஸ்ரீதரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் உள்ளதாவது: தங்களின் ஆட்சி அதிகாரங்களின் மீது இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் கொண்டுள்ள எதிர்பார்ப்பை போலவே இலங்கை தீவின் சுதேசிய இனத்தவர்களான தமிழர்களும் தமது அடிப்படை உறுத்துக்கள் மீதான சாதக நகர்வுகள் தங்கள் ஆட்சி காலத்திலேனும் ஈடேறும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அந்த மக்களின் பிரதிநிதியாக தங்களிடத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த 7.5 தசாப்த காலமாக இந்த நாட்டில் ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ள நேர்ந்த இன வன்முறை பாதிப்புகள், இவற்றுக்கு நீதி கோரி 3 தசாப்தங்களாக நிகழ்ந்தேறிய போரின் விளைவுகள், போர் மௌனிக்கப்பட்ட பின்னரும் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் வலிந்து மேற்கொள்ளப்படும் கட்டமைக்கப்பட்ட இன, மத, மொழி மற்றும் கலாச்சார படுகொலைகள், கைதுகள், காணாமலாக்கல்கள் உள்ளிட்ட துயர சம்பவங்கள் தினம் தினம் அரங்கேற்றப்பட்டு வருவதை அறிந்திருப்பதைப் போலவே தங்கள் ஆட்சியில் அத்தகைய துயர வரலாறுகள் இடம்பெறாதிருக்கும் என்ற எமது மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையையும் தாங்கள் கரிசனையோடு அணுகுவீர்கள் என எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி மீள நிகழாமையை உறுதி செய்தல், தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, மதத்தின் பேரால் நடைபெறும் நிலப்பறிப்புகள் உள்ளிட்ட விடயங்களில் தங்களின் துரிதமானதும் சாதகமானதுமான நகர்வுகளையும் நடவடிக்கைகளையும் கோரி நிற்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 5வது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு அக்டோபர் 7ஆம் தேதி ஜாழ் பல்கலையில். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்விழா நிகழ்வு வரிசையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சர்வதேச ஆய்வரங்கின் ஒரு பகுதியாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறை தனது 5வது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாட்டை 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியம், இலக்கியத்தினுடனான மானுட விடுதலை என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்க உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இனப்பிரச்சினைக்கு தீர்வாக புதிய அரசமைப்பு உருவாகும், வெளிவார அமைச்சர் விஜிதஹேர தெரிவிப்பு. இலங்கை நிலவும் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் என்று வெளிவார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். சமீபத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக அனுர தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவர் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தை முன்வைத்திருந்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டதும் நிச்சயம் புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்படும். அது மக்களின் வாக்கெடுப்புடன் தான் நிறைவேற்றப்படும் என்றும் வெளிவார அமைச்சர் விஜிதஹேர மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜெய்சங்கர் இலங்கைக்கு வருகை. இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நாளை மறுதினம் இலங்கைக்கு வரவுள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளிவார அமைச்சர் விஜிதஹேர ஆகியோருடன் இந்திய வெளிவார அமைச்சர் பேச்சு நடத்த உள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் நாட்டுக்கு வரும் முதலாவது வெளிநாட்டு ராஜதந்திரியாக இந்தியாவின் வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அறியப்படுகின்றார். இந்தியாவுக்கு வருமாறு இந்திய பிரதமர் மோடியின் அழைப்பை ஜனாதிபதி அன்றவுடன் இந்திய வெளிவார அமைச்சர் கையளிக்க உள்ளார் என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை ரஷ்ய உறவு மேலும் வலுவடையும், அன்றவுக்கான வாழ்த்தில் விளாடிமிர் புடின் தெரிவிப்பு. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் இலங்கை ரஷ்ய இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் சஹாரியன் ஆகியோருக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது ரஷ்ய ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தி கையளிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வரவு செலவு திட்டம் மூலம் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு. அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சம்பள அதிகரிப்பு எந்த மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதும் பல கட்டங்களில் செய்யப்படுமா என்பதும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம். எனினும் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிணைமுறி மோசடி விசாரணை ஆரம்பம். ரணிலை நீதிமன்றில் முன்னிறுத்த முடியும். அமைச்சர் விஜிதஹேர தெரிவிப்பு. புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சி. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை ஆரம்பம். புதிய அமைச்சரவையில் 25 உறுப்பினர்களுக்கு மேல் இருக்காது. சர்வஜன வாக்கெடுப்புக்காக புதிய அரசியலமைப்பு மக்கள் முன் சமர்ப்பிக்கப்படும். புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விஜிதஹேர இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் புனைமுறி மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முந்தைய விசாரணை அறிக்கைகளும் இதன்போது கவனத்தில் கொள்ளப்படும். திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ச்சுன மகேந்திரன் முன்வைக்கும் நியாயப்படுத்தல் இனி செல்லுபடியாகாது. எனவே அவரை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தற்போது ஜனாதிபதிக்கான விடுபாட்டுரிமை கிடையாது. அரசியலமைப்பு விலக்கு காரணமாக அவர் மீது முன்னதாக வழக்கு தொடரப்படவில்லை. எனவே தற்போது அவரை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த முடியும் எனவும் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அன்ரபின் தலைமை பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும். ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு. ஜனாதிபதி அன்ரபின் தலைமை இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசசட்கு அசகோவா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பிய வாழ்த்து செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக IMF பிரதிகளிடம் அடிப்படை விடயங்கள் மட்டுமே கலந்துரையாடப்படும். அமைச்சர் விஜிதஹேர தெரிவிப்பு. சர்வதேச நாணயத்தின் பிரதிகளுடன் அடிப்படை விடயங்கள் மாத்திரமே கலந்துரையாடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணயத்துடனான ஒப்பந்தம் தொடர்பில் இன்று வருகை தரவுள்ள உயர்மட்ட குழுவுடன் விரிவான கலந்துரையாடல்கள் எதுவும் இடம்பெறாது. மாறாக புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சர்வதேச நாணய நடவடிக்கைகள் தொடர்ந்து எவ்வாறு கொண்டு செல்லப்படும் என்பது தொடர்பான அடிப்படை விடயங்கள் மாத்திரமே கலந்துரையாடப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வடக்கு ஆளுநர் செயலகத்தில் இருந்து 3 இடமாற்றம். பழிவாங்கும் செயற்பாடா? பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் கடமையாற்றிய 3 இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கடமையாற்றிய ஆளுநர் செயலக காணி உதவி ஆணையாளர், அபிவிருத்தி உதவியாளர் மற்றும் சாரதி ஒருவருமாக குறித்த இடமாற்றங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் இடமாற்றங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் வழங்கிய தகவல்கள் முன்னுக்கு பின் முரண்பட்டதாக காணப்பட்டிருந்தன. இவ்வாறான நிலையில் வடமாகாண புதிய ஆளுநராக வேதநாயகன் பொறுப்பேற்று ஒரு கிழமை முடிவதற்கு முன்னர் குறித்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டமை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை இந்திய இணைப்பு திட்டங்கள் அரசால் மீளாய்வு. பொதுத் தேர்தலின் பின்னர் இறுதி முடிவு. அதானி குழுமத்தின் காற்றாலை மின்திட்டம் உட்பட அனைத்து இந்திய இலங்கை இணைப்பு திட்டங்கள் குறித்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீளாய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கில் அதானி குழுமத்தின் மின்சக்தி திட்டம் உட்பட இந்தியாவுடன் இலங்கையை இணைக்கும் அனைத்து திட்டங்கள் குறித்தும் மீளாய்வு செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொதுத் தேர்தலின் பின்னர் புதிய பாராளுமன்றம் அமைந்ததும் இந்தியாவுடனான திட்டங்கள் குறித்து அரசாங்கம் இறுதி முடிவை எடுக்கும் என விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக டெய்லி மிரர் தெரிவித்துள்ளது.
இந்தியாவுடனான இணைப்பு திட்டங்கள் மீளாய்வு செய்யப்படுகின்றன. அந்த திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்த மதிப்பீடுகளுக்கான இந்த மறு ஆய்வு இடம்பெறுகின்றது என விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொதுத் தேர்தலின் பின்னரே அவற்றை தொடர்ந்து எவ்வாறு முன்னெடுப்பது என்பது குறித்து தீர்மானிப்போம் என தெரிவித்துள்ள விடயமறிந்த வட்டாரங்கள் தொடர்ந்தும் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதா அல்லது ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கைகளில் மாற்றங்களை மேற்கொள்வதா அல்லது நாங்கள் முன்வைக்கும் விடயங்களுடன் புதிய புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதா என்பதை தீர்மானிப்போம் என குறிப்பிட்டுள்ளன. பொதுத் தேர்தலுக்கு முன்னர் எந்த தீர்மானத்தையும் எடுப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை எனவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் மக்களை தேசமாக அங்கீகரித்தால் அன்றவுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம். புதிய ஜனாதிபதியின் போக்கு திருப்திகரமாக இருக்கின்றது. அவர் தமிழ் மக்களை தேசமாக அங்கீகரித்து செயற்பட்டால் அவருடன் இணைந்து பயணிப்போம் என பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அன்றவுக்கு பாராளுமன்றில் எனக்கு அருகிலுள்ள ஆசனம்தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர் பேசுவதனை நான் ஆவலுடன் பார்த்து கொண்டிருப்பேன். அவர் உற்சாகமாக பேசுவார். யாராவது குறுக்கிட்டால் அவர்களின் பின்னணி பற்றி கதைப்பார். அந்தளவுக்கு மற்றவர்கள் பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்தவர். அவர் ஒரு தடவை என்னிடம் கேட்டார், எங்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என ஏன் கூறினீர்கள் என. அதற்கு நான் சொன்னேன், வடக்கு கிழக்கை பிரித்தது நீங்கள்தான் என தமிழ் மக்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என. அதற்கு அவர் பார்ப்போம் என்றார். நான் சொன்ன மாதிரி தான் தமிழ் மக்களின் வாக்கள் குறைவாக கிடைத்தன. அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அவருக்கு வாழ்த்து கூறிய போது நான் சொன்ன மாதிரி தமிழ் மக்கள் பெரியளவில் உங்களுக்கு வாக்கு போடவில்லை என கூறினேன். அதே நேரம் தமிழ் மக்களை நீங்கள் ஒரு தேசிய இனமாக தேசியமாக கருதி செயற்பட்டால் நாமும் உங்களுடன் இணைந்து பயணிக்க முடியும் என கூறினேன். அவர் அதற்கு எதுவும் சொல்லவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாங்கள் பிரிந்து நின்றால் ஆசனங்களை இழப்போம். இந்திய தூதுவரும் இதையே வலியுறுத்தினார். முன்னாள் எம்பி செல்வம் தெரிவிப்பு. நாங்கள் பிரிந்து நின்று செயல்படுவோமாக இருந்தால் பாராளுமன்ற ஆசனங்கள் வேறு யாருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படும் என முன்னாள் வன்னி மாவட்ட எம்பியும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். இந்திய தூதுவருடன் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திங்கட்கிழமை இந்திய தூதுவருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இரு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தன. இதன்போது தற்போதுள்ள ஜனாதிபதியின் செயற்பாட்டில் தாங்களும் இணைந்து செயல்பட போவதாக இந்திய தூதுவர் கூறினார். அடுத்து வடக்கில் அதிகளவான அபிவிருத்தியை இந்தியா செய்ய இருக்கின்றது. அவ்வாறான அபிவிருத்தியின் போது அதன் பலன்களை தமிழ் மக்கள் அடைய வேண்டும் என்ற ரீதியில் அவருடைய கருத்துக்கள் இருந்தன. அது மாத்திரமல்ல, தமிழ் தரப்பு ஓரணியிலே ஒன்றாக வேண்டும். தற்போதுள்ள அந்த பிரிந்து நிற்கும் செயற்பாட்டை தொடர்ந்து வைத்திருப்பது நல்லதல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.